இன்றைய ஆத்மீக தேன் 2 தீமோத்தேயு 4:17-18 பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றுவார். அவருக்கே சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலும் நாம் பயந்த அநேக தீமைகளில் இருந்தோம். சிங்கத்தை போன்ற கர்ஜன்யத்தின் செய்திகள், பயமுறுத்துகிற செய்திகள் வந்த போதிலும் அவரே நம்மை தீங்குகளில் இருந்தும் பொல்லாப்பில் இருந்து விலக்கி காத்ததான தேவன். நம்முடைய வருமானங்கள் அனைத்தும் முழுவதுமாய் அடைபட்ட பொழுதும் அவருடைய பலத்தினால் நம்மை பலப்படுத்தி நம்முடைய தேவைகளை சந்தித்து நாம் எதிலும் மனமுடைந்து போகாதபடி இம்மட்டும் நம்மை ரட்சித்து வழி நடத்தினதான நம்முடைய தேவன் இன்னும் நம்மை மேன்மையான பாதையில வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். அவரே சதா காலங்களிலும் மகிமைக்குரியதான தேவன். தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே உங்கள் குறைகள் அனைத்தையும் கிறிஸ்தேசுவுக்குள்ளாக நிறைவாக்கி வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். மனமுடைந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். என் தேவன் இம்மட்டும் உங்களுக்கு துணை நின்றவர், இன்னும் உங்களோடு இருந்த வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு நல்லவராய் இருந்த, எங்களுக்கு துணை நின்று வந்ததான எல்லா தீய செய்திகளில் இருந்தோம், பொல்லாப்பில் இருந்தோம் விலக்கி காத்து வந்தீரு. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாத இறுதியிலும் ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை நினைத்து உம்மை துதிக்கிறோம். எங்கள் அனுதின தேவைகளை சந்தித்து நாங்கள் மனம் சோர்ந்து போகாதபடி எங்களுடைய ஆத்துமாவிலே பலன் தந்து, எங்கள் சரீரத்துக்கு வேண்டிய நல்ல ஆரோக்கியத்தையும் போஷாக்கையும் தந்து எங்களை நடத்தினுடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் தம்முடைய மகிமையின் பிரகாரமாகவே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அடைபட்டிருக்கிற எல்லா வாசல்களையும் திறந்து அதிசயங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். Fear not,